வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஜீரண மண்டலம், உணவு பாதை ஆரோக்கியமாக என்றும் பராமரிக்கிறது எப்படி? அந்த உணவு பாதையில் எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியான விதத்தில் ஜீரணமாகி உடல் ஆரோக்கியமாக வைப்பதற்கு அதை எந்த விதத்தில் நம்ம பராமரிக்கணும், எதையெல்லாம் செய்தால் அது சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒன்று, தண்ணீருங்க. சரியான விதத்தில் எப்போவுமே ஜீரண மண்டலத்துக்கு தண்ணீர் தேவைப்படுது. 4 லிட்டர் தண்ணி மேக்சிமம் நம்ம 3.5 லிட்டர்னு சொல்லுவோம். நல்லா தண்ணி குடிக்க நம்மளுடைய உணவு ஜீரண மண்டலத்தில் சரியான விதத்தில் வாட்டர் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால அங்கங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு தேங்கலும் இல்லாமல் உணவு பாதை கிளியராகவும் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு வேணுங்கிற சரியான சத்துக்களும் அந்த தண்ணியிலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படுது, அது தண்ணியிலேருந்து கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு வகைகள். சரியான நேரத்தில் சரியான உணவுகளை உண்ணணும். நம்ம உணவு எப்படி செலக்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்ம ஜீரண மண்டலத்துடைய முக்கிய விஷயமாக இருக்குது. நம்ம ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப கொழுப்புள்ள உணவுகளை கொடுக்கும்போது அது நம்ம உணவு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான அழுத்தம், ப்ரெஷர். ஏன்னா நம்ம ஜீன்ஸ்லேயே காலங்காலமாக அதிகமாக வெஜிடபிள் உணவுகளையே சாப்பிட்டு அப்புறம் மனிதன் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டியாக வாழ்ந்து அந்த மாதிரி வாழ்ந்ததுனால ஒரு கொழுப்பு மிகுந்த உணவுகளை விட இயற்கை சார்ந்த உணவுகளை தான் அதிகமாக சாப்பிட்டான். அதனால் நம்ம உணவு மண்டலமே ரொம்ப ஹெவி லோடு கொடுத்தா அதை தாங்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் அதனால் முடியாது. ஸோ அதனால் வரக்கூடிய எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸ், கார உணவுகள், ஸ்பைசி ஃபுட்டு, அளவுக்கு அதிகமாக காரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் அது குடலில் ஒரு விதமான அல்சர் உண்டாக்கும். அதே மாதிரி ரொம்ப சால்ட் உள்ள உணவுகள், ரொம்ப ஆயிலி ஐட்டம், இது எல்லாம்னா கல்லீரல் ஒரு துளி ஆயிலுக்கு கூட கல்லீரல் ரொம்ப திக்கு முக்காடும். ஏன்னா அது அவ்வளவு நேரம் ஒரு துளி ஆயிலை ஜீரணம் பண்ணுறதுக்கே